the camera. Yes. Okay, done. Thank you. ஸோ பனி திரைப்படத்துடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், படக்குழுவினர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு படத்துடைய டீம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் திஸ் ப்ரெஸ் மீட். தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, irrespective ஆஃப் த லாங்குவேஜ், நம்ம வந்து அந்த படத்துடைய கண்டென்ட் நல்லா இருந்தது, கனெக்ட் ஆக முடிஞ்சது அப்படின்னா, we enjoy the film, we celebrate the film. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் பனி அந்த மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு படத்துடைய டீம் அவங்க எல்லாரையும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். முதல்ல வந்து ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் இந்த திரைப்படத்துடைய ரைட்டர், டிரெக்டர் அண்ட் கதாநாயகன். ஆக்டர் சாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் ஜூனிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் அபிநயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் அபயா ஹிரமாய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் ரஞ்சித் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக we have the team. முதல்ல வந்து படத்துடைய ஒன் முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணியிருக்க ரஞ்சித் வேலாயுதம் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கும். சார் ப்ளீஸ் பிகின். வணக்கம், என்னோட பேர் ரஞ்சித் வேலாயுதன். நான் தமிழில் வந்து முதல்ல பண்ண படம் வந்து கௌதம் சாரோட விண்ணை தாண்டி வருவாயா. அதில் ஜெரின்னு ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பட் ஓகே, ஹியர் வி ஆர் ஃபார் பனி. அஃப்கோர்ஸ் ஜோஜு ஜோர்ஜ் இவ்வளோ பெரிய ஆக்டர் நவ் இன் மலையாளம். அவரோட முதல் படம் டைரக்ஷன், அதில் ஒரு பார்ட் ஐ பிளேட் எ கமிஷனர் அண்ட் தேங்க்யூ வெரி மச். அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதில்ல. ஸோ படம் பார்த்துருக்கு நீங்கள் எல்லாம். ஸோ genuinely like it's a good movie because in Kerala also it's almost 4 weeks running super hit now. So okay, please support us. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற படம். So we need all your support. Thank you very much. ஏதாவது கேள்வி கேட்டா okay we can தெரியாது. You can ask something, no? Okay, fine. Thank you very much. Yeah, after that then. Okay. Thank you. Thanks. ரமாய் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். Good evening, everyone. And it's such a pleasure to be here in Chennai for a Pani movie. Pani is all about Joju George and team. And in the interval, everyone came and said like the movie is good and we are doing good, and it's new for us because we were in Kerala playing it for 4 weeks. We are getting good response. We didn't expect. Yes, that's the thing. We didn't expect. We are like yeah, it'll be good. Yes, that's the way we expected. But when we came out for the interval, everyone came and said it's so good. So it's so happy for us as a team, as Pani coming on theaters on November 26, 22. So please watch. Please tell everyone it's coming on November 22nd. So thank you for this role, Juju, and thank you for coming. Thanks. மேம், ஸோ அடுத்தபடியாக ஜூனிஸ் அவர்கள். ஒரு கதையில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ இருந்தாலும் ஈக்குவலண்டான வில்லன் இல்லை அப்படின்னா ஐ திங்க் தட் வில் நாட் சப்போர்ட் த ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி 2 வில்லன்ஸ் இருக்காங்க. தட் அந்த வில்லன் ரோல்ஸை ப்ளே பண்ணிட்டு ஜூனிஸ் அண்ட் சாகர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை கேரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் த ப்ரெஸ் இட் செல்ஃப் ஹஸ் செட். ஸோ ஜூனிஸ், ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ജുനൈസ് അല്ലേ, ജുനൈസ്. ഓക്കെ, എനിക്ക് തമിഴ് മനസ്സിലാവും, പക്ഷെ പേസക്കൂടാൻ കൊഞ്ചം ബുദ്ധിമുട്ട് ഇருக்கு. ஸோ പണി ഈസ് മൈ ഡെബ്യൂ മൂവി. അപ്പോൾ കേരളയിൽ ഇപ്പോഴും 5th വീക്കിലും സൂപ്പർ ഹിറ്റ് ഓടിക്കൊണ്ടിരിക്കുക. യെസ്റ്റർഡേ ഓൾസോ പണി വന്ന് കേരളയിൽ ഹൗസ്ഫുൾ ഷോസ് ഇപ്പോഴും
நிறைய இருக்குது. அப்போது நான் எந்தளவு പറയുന്നത് എനിക്കെന്നെ മനസ്സിലാവണില്ല. അപ്പോൾ ജോയിച്ച താങ്ക് യു. എല്ലാവരും 22-ാം തീയതി പണി പോയിട്ട് തിയേറ്ററിൽ വാച്ച് ചെയ്യുക. താങ്ക് യു ഓൾ. ஐ திங்க் நீங்க எல்லாம் பேசணும்ட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். யுவர் ஃபிலிம்ஸ் இட் செல்ஃப் ஸ்போக். அது எங்களுக்கு எல்லாமே கன்வே பண்ணிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். எஸ். ஸோ அடுத்தபடியாக we have another interesting character ப்ளே பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் over to you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம டீம் எல்லாரும். இந்த ஃபஸ்ட் இன்டர்வல் முடிச்ச போது நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோஜி சாரோட சினிமா நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கேரளாவில் இந்த 4th வீக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகி போட்டுருக்கு. இங்கேயும் எங்களோட ட்ரூ லவ் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். நிறைய பேசுறதுக்கு ஆசை இருக்குது, பஷே இவ்வளோ கம்மி பண்ணதுக்கு எனக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். Yeah, for her we'll have the translator to speak instead of her. Yes. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சொன்ன மாதிரி ஜோஜோ சாரோட முதல் டிரெக்டோரியல் டெபியூ தான் இந்த மூவி. நான் ஜோஜோ சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மூவிக்காக அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க, இந்த பெக்குலியர் கேரக்டருக்காக. ஸோ டீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நிறைய பேசணும்னு இருக்கு, ஆனாலும் டைம் ஷார்ட்னால நான் சொல்கிறேன். இப்போ ஜோஜோ சார் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஜோஜோ சார், நான் வந்து அவரோட பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப வருஷமாக ஆசை அவரை மீட் பண்ணணும்னு. ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ அவர் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோஜோ சார் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவரோட அசிஸ்டண்ட், டிரெக்டர்ஸ் சஃபர், சந்தீப், ஜெயன், ஸோ இவங்க 3 பேரையும் நான் எடுத்தே சொல்லணும். அவர் தான், எனக்கு வந்து மலையாளம் தெரியாது. ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ், இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கேரளாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஸோ என்னோட பிரதர் தான் இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படித்தாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, இதை நீ கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அப்படி தான் நான் இந்த மூவிக்கு வந்தேன். ஸோ தேங்க்யூ அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் சொன்னார் கண்டிப்பாக இந்த மூவி பண்ணணும்னு. ஸோ இது வந்து நான் இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லார்கிட்டேயும் சொல்லணும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி இல்லை, இது வந்து என்னோட 5th மலையாளம் மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கண்டிப்பாக மூவி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அப்படியாக we have ஜோஜோ ஜார்ஜ் அவர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்களில் we've seen him, we enjoyed his acting. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவருடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் மூவி, டிரெக்டராக அறிமுகமான முதல் படத்துலேயே இவ்வளோ ஒரு சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்காரு அப்படின்ற வேர்ட்ஸ் தான் நம்ம எல்லாருடைய மவுத்லேருந்து வருது. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். திஸ் பிரில்லியன்ஸ் இன் யோர் டிரெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஆக்டிங். ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. வந்தவரே வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவார் இல்லை, இப்படி தானே? அது அது நம்பி வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தமிழில். இப்போது டிரெக்டர்ஸ் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணோம், நல்லாயிருக்கும், நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம், இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு? தேங்க்யூ. ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும், ஆனால் நிறைய டயலாக் போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகுமோ அது ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஆனால் நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடச்சாச்சு, பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 2 இயராக ஆக்டிங் எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் பண்ணிட்டேன். ஆனால் அது
பெரிய டிலே ஆகிப்போச்சு. 2 இயர் ஆகும்னு ஒரிக்கல் கூட நினைக்கல. ஆனால் அது அங்கே மலையாளத்தில் வந்து கேரளா வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு, ஹிட் ஆச்சு. இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த படமாக அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதான் இதோட ரிசல்ட்டு. என்னோட டீம் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இந்த இங்கே இருக்கிறவரும் இங்கே வராதவருங்க இருக்கு, எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தமிழ்லேருந்து மணி சார், கமல் சார், கார்த்திக் சுப்ராஜ், விக்ரம் சார், நிறைய அவர் எல்லாரும் இந்த படம், சந்தோஷ் நாராயணன் சார், எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் சாங் கூட அவர் கொடுத்துருக்குது. காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு. இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார். தக் லைஃப் ஷூட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தார். இங்கிருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்குது. இது முதல் வாட்டி கார்த்தி தான் போஸ்ட் போட்டேன். இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன். அவர் கொடுத்த அந்த தைரியம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. நான் தான் இதோட ப்ரொடக்ஷனின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. நீங்கள் பார்த்த எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்சபடி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும். இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது, நாங்கள் இந்த சினிமா தான் லைஃபு, வேறு எதுவுமே பற்றியும் யோசிக்கல. அப்போது இது மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க. வேறு என்ன கேள்வி கேட்டால் நான் சொல்லலாம் உங்களுக்கு. அதில் 2 மீனிங் இருக்குது. பணி தொடருமா, யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா, ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா, பணி தொடருமா? இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனால் இது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு. நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம், இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன். நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூவில் வந்து இருக்கார்ல, அந்த மாதிரி நான் ஆசுவாசம். ஓகே, அவ்வளோதான். என்ன யோசிக்க முடியல எதுவும். Malayalam cinema has always provided us quality content, and we're impressed with exceptional Malayalam films. In fact, இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்க்ரீன் பண்ணலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. A vast majority of us would have missed it. Why is it that you are not making pan-Indian films, especially except for Dulquer Salman, who's actually whose movies are being made into pan-Indian films? Most other Malayalam films which are coming out are quality content which we find out later. Why is it that other languagesல நீங்க simultaneously ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்குது, இந்த படம் ஒரே டைப்பில் எல்லா இடத்துக்கும் வரணும், மக்கள் பார்க்கணும் எல்லாம். ஆனால் எனக்கு கிடைச்சது இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி வந்தேன். ஆசை இருக்குது, ஒரேபடியாக ரிலீஸ் பண்ணதான் ஆசை இருக்குது. ஆனால் இப்போ தான் முடிஞ்சது. அது தெரியாது, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன், எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லுது. நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது. சார், நீங்கள் ஒரு நடிகர், இப்போ முத சார் இங்கே டைரக்டும் பண்ணியிருக்கிறீங்க, பிரமாதமாக இருக்குது படம். அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபவமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல, எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி? அவங்க உங்களை தாண்டி அடித்து தூக்கி இருக்கிறாங்க 2 பேரும். எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லம் பெருசாக இருப்பாப்புல, நீங்கள் 2 சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க. இல்லை, இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல, ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்கிறது இல்லை, மைண்ட் செட் உருவத்தில் இல்லை. தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தால் ஏறிடும், இல்லைன்னா இது நான் இன் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. அப்புறம் அது என்னோட யோசனை, இந்த மாதிரி 2 பசங்க வேணும், அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக.
அப்போதான் இவர் வந்து பிக் பாஸ் அதில் கசத்திட்டு இருந்தேன். அப்படி தானே சொல்கிறோம்? 2 பேரும் வந்து ஒரு பெயராக வந்து அந்த அதில் ஒன்றான பிளே எல்லாம் நான் பார்த்து ரசித்து அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இதுதான் என்னோட டிசைன். இந்த மாதிரி இருக்கலாம் இவர். அதுதான் என்னோட டிசைன். இப்போல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பனின்னு டைட்டில் மலையாளத்துலேயும் அதான் டைட்டிலா? ரெண்டாவது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டேன். நான் அது அதுவும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல. அதுதான் நிஜம். டிஃபெண்டர் போடணும்னு சொன்னேன். அப்புறம் நான் ஹலோ டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலான்னு நினச்சி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பண்ணினா சம்பவம் இங்கே சொன்னால் அதுதான் அதோட மீனிங். ചേട്ടാ ഞങ്ങൾക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു മൂവി നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. പണി പറയുമ്പോൾ സംഭവമല്ല, നിങ്ങൾ ആരുടെ സംഭവം കുറിച്ചിട്ടാണ് പറയുന്നത്? இல்லை அது நான் சொல்கிறது மிஸ்டேக்காக இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு. பண்ணினா சம்பவம்னு சொல்லுவாங்க. அதான் நான் அது சொன்னேன். வேலை அதுதான் நம்ம ஊர்லும் வேலை தான். ஆனால் செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். சார் ஜெஸ் சார், ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கேமராமேன் யார்? ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு. அதே போல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு சீனில் வந்து அவர் ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து வருவார், இவர் போயிடுவார் பைக்கில், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அவங்க 2 பேருமே நல்லா ஆனஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, அவங்க அபிநயாவும் அவங்களும். ஸோ எப்படி அவங்கக்கிட்ட இதை கன்வே பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது, இந்த சீன் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு? ஏன்னா நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர். இப்போ நடித்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். நானும் நடிச்சிடுவேன், அவர் கூட இருந்து நடித்து ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமாக இந்த அபிநயா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவா அவர். நமக்கு அது சொன்னால் போதும், தெளிவாக சொன்னால் கரெக்டாக வந்துடும். அவர் பண்ணுறது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்தில் இவர் பேச வேணாம். நான் வந்து இல்லை இவர் பேச வைக்கணும்னு நினச்சி அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் அது தேங்க்யூ யூ டிட். சொன்னார், சி ஐம் ஏ நார்மல் பர்சன், அந்தபடியே பிஹேவ் பண்ணிடுங்க, ஸ்ட்ரைட்டாக போல்டாக சொல்லிட்டேன். அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பண்ணிது. எப்பவுமே வந்து தமிழ் படத்தில் நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டனி தான் காட்டுவாங்க. இதுலேயும் வந்து மலையாள போலீஸை வந்து அதுதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடிகிற ஒரு 2 ஹீரோ வில்லன்களை, ஆனால் வந்து போலீஸ்காரனுக்கு பிடிக்கவே முடியல. கடைசி அவங்கள போய் சரண்டர் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளோதான். அது சினிமா எஸ்தட்டிக்ஸில் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது. இப்போ 3 நாள் ஸ்டோரி தான் இதோட. 3 டேஸ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதில் இதுதான் முடியுதுன்னு நானே நினச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 டேஸ். அதிலும் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு. அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன். இது சரியானு சொல்லலை, இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும், இதை விட நல்லதாக இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார்? கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்தில், அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களா, இல்லை வேற கிளைமேக்ஸ்? நிறைய யோசனை போயிருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசில் வந்ததுனால அது முடிச்சிட்டேன். தமிழ்ல ஐயோ எல்லாரும் வச்சு டேரக்ட் பண்ணணும் ஆசை இருக்கு. கிரிச்சேட்டா எல்லாருமே சூப்பர் தான். டைரக்டர் கிரிச்சேட்டா இந்த பக்கம் பார்க்கும்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் வந்து இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா தலை தான் ரேசிங்கில் பயங்கரமாக ஓட்டுவார் காரு. ஆனால் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் பயங்கரமாக மிரட்டி எல்லா இடத்துலையும் சர்வசன் திருப்பிருக்கீங்க. ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ்? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இன்ஜூர் கால் இதுவாக இருந்தது வேறு. அவருக்கு ப்ராக்டிஸ் எதுவுமே வேண்டாம். அப்படியே ஓட்டிட்டு இருக்கும். அவர் ரொம்ப ஸ்பீடு. ஆனா ரொம்ப சேஃப்டியா ஓட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிரைவர் அவரு. நல்லா ஓடும். இருக்காங்க. டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. சரி, கேன் ஆஸ்க். சார் கொஸ்டின் தமிழ்ல ஆமா. இப்போ தமிழ்ல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா, நான் இப்ப வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கன்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, இப்ப வந்து நம்ம ஷெட்யூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட் அதுக்காக டேட் அலாட் பண்ண முடியும். ஸோ, அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண வொர்க்ஸ் இருந்தது. ஸோ, அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணல. எஸ். தேங்க் யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோக்காக எழுந்திரலாம். ஒரு குரூப் பிக்சருக்காக. எல்லாம் எழுந்துக்கலாம் சார். எல்லாருக்கிட்டையும் நாங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் இந்த ஹாலில் இருக்கேன்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். வேற எதுவும் இல்லை. யார் கூட ஒரு போஸ்டர் கூட வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதுக்கு கம்பல் பண்ணல. அப்போது உங்களை நீங்கள் உங்களால் முடிஞ்ச விதி சப்போர்ட் பண்ணிடணும். அதுதான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. பண்ணுவோம்ல? தேங்க்ஸ். தேங்க் யூ. எஸ். ஒரு பிக்சர் ஒரு குரூப் பிக்சருக்காக வில் ஸ்டாண்ட். எஸ். ஃப்ரண்ட்ல போட்டோகிராஃபர்ஸ் உட்காரணும். ரிப்போர்ட்